இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்பவே அவன் பின்னாடி சுத்துறத நிறுத்திக்கோ. அவன் அதை உண்மைன்னு நினைச்சு ஏன் முன்னாடியே வந்து தெனாவட்டா பேசுறான். இந்த பகை பழி வாங்குற விஷயத்தெல்லாம் நானே தனியா பாத்துக்கிறேன். இப்படி பைத்தியக்காரத்தனமா பிளான் போட்டு என் மானத்தை வாங்காத. சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது டாடி. ஆமா, அவனுக்காக தான் நீ சாகவே போனேன்னு சொல்றான். அப்போ அத பத்தி நீ என்ன சொல்ற? நீ உயிருக்காக போராடிட்டு இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? அதுதான் மாமா, அன்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான்ல, அங்கதான் அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான் மாமா. அவனை சும்மா விடக்கூடாது. அதுவும் கரெக்ட் தான். நீங்க பாரு நட்சத்திரா, இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் எல்லாம் பண்ணாத. அவன் பின்னாடி சுத்தக்கூடாது. நான் சொல்லிக்கிறேன் மாமா. கேட்டல உன் டாடி சொன்னத ஓங்கி அரஞ்சனா பாரு. அம்மா, இன்னைக்கு அந்த பரமேஸ்வரன் கிட்ட நீங்க 2 பேரும் போயிடுவீங்கன்னு நினைச்சேன். அம்மாடியும் மினிமம் ஒரு டிக்கெட்டாவது காலி ஆயிடும்னு நினைச்சேன். உன் அறிவை பயன்படுத்தி கண்டத்தை ரொம்ப நல்லாவே தாண்ட வச்சிட்டம்மா. கேட்டியா நட்சத்திரா, நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து வெளியே வந்திருக்கோம்னு இப்பவாவது உனக்கு புரியுதா? இனிமேலாவது மாமா காதல் அது இதுன்னு பைத்தியக்காரத்தனமா யோசிக்காத. மாமி, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு மாமா தான் வேணும். நான் நினைச்சேன் நட்சத்திராவுடைய கடைசி டயலாக் இதுவா இருக்கும்னு நினைச்சேன். அவளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததா? அப்போ அவளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா அவ மேல உங்களுக்கு காதல், அன்பு இதெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் ஏதோ கியூரியாசிட்டில தான் கேட்டேன். அப்படியா? அப்போ அவளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லவா? உனக்கு தெரிஞ்சா சொல்ல. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு தடவை மேல விழுந்தா நல்லா இருக்கும்னு வேற சொன்னா. நிஜமாவா? பாத்தீங்களா பாஸ், நிஜமான எவ்வளவு எதிர்பார்ப்போடு கேக்குறீங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் காதல். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னொரு தடவை அவ மட்டும் என் மேல விழட்டும், அவ காலை உடைச்சிடுறேன். சரி, விழமாட்டா விடுங்க. விழுந்தா அதுக்கப்புறம் என்ன தோணும்னு எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டால. அவளுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி உங்க மனசுல இருக்கிற எதிர்பார்ப்ப வெளியில கொண்டு வந்தேன். இங்க பாரு, ஓவர் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணாத. ஏதாவது இம்பார்ட்டன்டா இருந்தா மட்டும் சொல்லு, இல்லனா போனை கட் பண்ணு. கோவப்படாதீங்க பாஸ். என்ன தவிர உங்ககிட்ட இவ்ளோ டீப்பா யார் பேசுவாங்க சொல்லுங்க? மருதானியால என்னாச்சு உனக்கு? ரோட்டுக்கு நடுவுல நின்னுகிட்டு இருக்க. தள்ளிப்போ. ரோடுக்கு நடுவுல நிக்கிறது தள்ளி போறதுக்கா? மரியாதையா இங்க வா, உன்கிட்ட நான் பேசணும். என்ன பேச போற? நான் உன்கிட்ட சொன்னது என்ன, நீ பண்ணது என்ன? என்ன? நட்சத்திரா உன்னை காதலிக்கிற விஷயம் அவளோட அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னல. அப்படி இருந்தும் நான் சொன்னதை மதிக்காம நீ அவர்கிட்ட போய் சொல்லிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குண்டா. அது இல்ல தம்பி, இதெல்லாம் நான் சொன்னது இல்ல, அதோ அவ சொன்னது.
சித்தி கேட்டாலும் நான் கேட்டாலும் கேள்வி ஒண்ணுதான். என் பொண்ணு ஏதோ அப்பாவித்தனமா உன் மேல இருக்கிற மோகத்தை காதல்னு நினைச்சுக்கிட்டு உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. அத போய் அவ டாடி கிட்ட சொல்லி எங்களை கொலை பண்ணலான்னு பாக்குறியா? உன்னை அவ பழி வாங்கறதுக்காக ஏதோ காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான்னு சொல்லி ஒரு வழியா எப்படியோ சமாளிச்சிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, இந்நேரம் அவர் எங்களை கொன்னே போட்டிருப்பாரு தெரியுமா? நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எனக்கு சந்தேகமா இருக்கே அபூர்வா. என்ன எதுவும் பண்ண முடியாம, என்ன பழி வாங்க முடியாம உன் பொண்ணை என் பின்னாடி அனுப்பி வச்சிருக்கியோ? ஆ? சித்தி, என்ன இவன் என்ன இவ்வளவு சீப்பா ஏட போட்டுக்கிட்டு இருக்கான்? பிள்ளைங்க பைத்தியக்காரத்தனம் பண்ணா பெத்தவங்க சீப்பா தான் தெரிவாங்கம்மா. நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? அம்மா அம்மா அது அவங்க வந்து- யாரு பக்கம் பேசியிருந்தாலும் அவங்க கரெக்டா தான் பேசியிருக்காங்க. உன் பொண்ணு பண்ற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் நான் எதுக்காக பொறுத்துக்கணும்? நடந்தே தீரும் அப்படின்னு நீ கற்பனை பண்ணிக்கிட்டீனா உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே கற்பனை பண்ணிக்கோ. பட் உன் பொண்ணை மட்டும் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அப்போ எக்காரணத்தை கொண்டு என் பொண்ணு கல்யாணம் படிக்க மாட்டேன்னு சொல்றியா? கேட்டதே திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? டேய், ஆ? நான் சொன்னதையே திரும்பி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இன்னொரு தடவை நட்சத்திரா என்ன தேடி வந்தான்னு வச்சுக்கோ. ஏன் ஏய், என்னடா பண்ணுவ? வீடியோ எடுத்து என் மாமாவுக்கு அனுப்புவ அதானே? என்ன சொல்ற? அந்த சிரிப்பு கருத்தும் நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தமா? இல்ல, அவன் சொன்ன மாதிரி அந்த பக்கம் வீடியோவும் எடுக்க மாட்டான், இந்த பக்கம் கல்யாணமும் பண்ண மாட்டான். இந்த தடவை நட்சத்திரம் அவனை தேடி போனா ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு எனக்கு தோணுதுமா. சித்தி, வார்னிங் கொடுத்து அவனை டென்ஷன் ஆக்கலான்னு வந்தா நம்மள இப்படி டென்ஷன் ஆக்கிட்டு போயிட்டானம்மா. ஆ, இதுக்கு பேர் தான் கர்மாவோ? ஆ? ஆ, ஆ, ஆ. சரி வா. ஆ, இதோ நானும் வந்துட்டேம்மா. ஐயோ, வந்துட்டேன். எனக்கு காஃபி. தேங்க்யூ. சக்கரை அதிகமா போட்டேன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் சாரதாவோட காஃபி மாதிரி வரும்.